தனுசு ராசிகளை தனுசு ராசியை பொறுத்தவரை மிக மிக அற்புதமா இருக்கு. தனுசு ராசி 10ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் கடின உழைப்பால் இழந்த செல்வத்தை மீட்டெடுப்பதற்கான வழி, இழப்பீட்டை சரி செய்யும் ஒரு அற்புதமான நாள். இந்த நல்ல நாள் ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புல்லானியில் அருள்பாலிக்கக்கூடிய ஜெகநாதர் மனசலின் நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மகர ராசிகள் மகர ராசியை பொறுத்தவரை 9ஆம் இடத்தில் பயணம் சந்திர பகவான் தந்தை வழி கர்மக்காரகனாக குலதெய்வ அருளால் வீடு மாற்றம் செய்வது, அலுவலகத்தில் பதவி உயர்வு கிடைப்பது, சக ஊழியர்கள் பாராட்டு பெறுவதென்று மன நிறைவடையும் ஒரு அற்புதமான நாள். இந்த நல்ல நாள் மகராசி அன்பர்கள் அவரவர்கள் குலதெய்வத்தை வழிபடும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கும்பராசியை பொறுத்தவரை சதய நட்சத்திர சந்திராசிரமம் இருக்கிறதால அன்றாட வேலைகளை செய்யுங்க. 7.5 சனியில் தான் இருக்கீங்க. பாத சனி நடைபெற்று கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் எதிலும் எச்சரிக்கையாக நடந்துக்கணும். உறவுகளோடு சில பகைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. குடுக்கல் வாங்கல் பிரச்சனை, உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்காது, கணவன் மனைவிக்குள்ள சில கருத்து முரண்பாடுகள், பிள்ளைகளுடைய கல்வி கட்டணம் செலுத்த முடியாத சூழல் ஏற்படலாம். ஆனால் அவற்றை எல்லாம் இறை வழிபாட்டால் சரி செய்து கொள்ள முடியும். ஒரு முறையேனும் ராமநாதபுரம் மாவட்டம் உத்தரகோச மங்கை மங்களநாதரை போய் பார்த்துட்டு வாங்க. இன்றைய நாளை பொறுத்தவரை மங்களநாதரை நினைத்து வழிபடும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மீனராசியை பொறுத்தவரை மிக மிக அற்புதமாக இருக்கும். மீனராசிக்கு 7ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் எதிர்பாராத திருப்பமாக யாரெல்லாம் நண்பர்களாக இருந்து துரோகியாக மாறினார்களோ அவர்கள் துரோகம் அடையாளம் காட்டப்பட்டு அவர்களை விட்டு விலகி நல்ல நண்பர்களை உறவினர்களை அணைத்து கொண்டு தொழில் செய்து பிழைக்கும் வாய்ப்பு அமையும் ஒரு அற்புதமான நாள். இந்த நல்ல நாள் மீனராசி அன்பர்கள் கோயமுத்தூரில் அருள்பாலிக்கக்கூடிய கோணியம்மன மனசலின் நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும்.